ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மயு. இந்த வாரத்துக்கான டேரட் ரீடிங் தான் நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, வீக்லி டேரட் ரீடிங் அண்ட் ஃபேரி மெசேஜ் அண்ட் ஏஞ்சல் ரீடிங் மூணுமே சேர்த்து ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவில் யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் நமக்கு இந்த வாரத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மயூ டிவைன் லைட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஷார்ட்ஸுக்கு கொடுக்குற அதே சப்போர்ட்டை லாங் வீடியோக்கும் கொடுங்க. எல்லா வீடியோஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு முழுசாக நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்றது புரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரம் டேரட் ரீடிங்கில் நமக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எடுத்ததுமே கார்ட்ஸ் கீழே விழுகுது. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த வாரம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஓகே, ஓ தேங்க்யூ. நைஸ். ஓகே, டேரட் ரீடிங்கில் நமக்கு சில கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேரி ரீடிங், ஏஞ்சல் மெசேஜ் எல்லாமே கார்ட்ஸ் மொத்தமாக எடுத்துகிட்டு நம்ம வரிசையாக ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபேரி நமக்கு இந்த வாரத்துக்கான மெசேஜ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நைஸ். தேங்க்யூ. ஸோ ஃபேரி நமக்கு சில கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த வாரம் ஏஞ்சல் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அப்படியே ஏஞ்சல் நம்பர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றதையும் சேர்த்து பார்த்துருவோம். ஸோ டேரக்ட் ரீடிங்கில் நமக்கு வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸாக யூனிவர்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜஸ் என்னென்ன அப்படின்னு ஒன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த வாரம் எல்லோருக்கும், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பொறுப்புகளை சுமக்க வேண்டிய வாரமாக இருக்கும். அது நீங்கள் வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் தொழில் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, இல்லை குடும்பமாக இருந்தால் கூட சரி. ஸோ ஏதோ ஒரு வகையில் பொறுப்பு சுமை அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். அதை நீங்கள் தான் தனியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இந்த வீக் உண்டு. ஸோ அந்த சந்தோஷம் தான் இந்த கார்டு நமக்கு உணர்த்துது. நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக பொறுமையாக உங்களோட பொறுப்பு சுமைகளை சுமந்து கடந்து இந்த வாரம் போகிறீங்களோ 10 மடங்கு பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது தான் நமக்கு இந்த கார்டு உணர்த்தக்கூடிய விஷயம். அது பண விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ எதிர்பார்த்த பண வரவு இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். உங்களோட உழைப்புக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த கார்ட்ஸ் மூலமாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ரொம்ப மன வலிமையோட நீங்கள் செயல்படுவீங்க. மன வலிமையோட செயல்படணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மனச்சோர்வுக்கு இடமே கொடுக்காம நீங்கள் வாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் அட் த சேம் டைம் அப்பப்போ உங்களுக்கு நம்ம மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட உடம்புக்குன்னு ஒரு ரெஸ்ட் வேணும் இல்லையா? ஸோ அந்த ரெஸ்ட்டை நீங்கள் அப்பப்போ கொடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் கடுமையாக பொறுமையாக உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ற கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான மகிழ்ச்சி உங்கள் கூடவே தான் இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணலை அப்படின்னா தான் அது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனச்சோர்வுக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ ரெஸ்ட் அப்பப்போ தேவை. எவ்வளோ தூரம் கடினமாக உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு ரெஸ்ட்டும் நமக்கு தேவைன்றதை ஞாபகம் வச்சுட்டு அப்பப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த ரெஸ்ட் எடுக்கிறதன் மூலமா உங்களுக்கு மனச்சோர்வு நீங்க ஒரு மன தெளிவு கிடைக்கும். இந்த வாரம் முழுக்க மனசை ரொம்ப பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க. மைண்ட் செட்டை ரொம்ப பேலன்ஸ்டா வச்சுக்கோங்க. பேலன்ஸ்டா தான் வச்சுக்குவீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். ஸோ பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே இனிமையான வாரமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ சூரிய நமஸ்காரம் அல்லது காலையில எழுந்த உடனே சூரியனை பார்த்து வணங்குறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட அல்லது ஒரு எச்சரிக்கையோட இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த காரணத்தை கொண்டும் மனசை தளர விடாம பார்த்துக்கோங்க. என்ன நடக்குதோ அந்த நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வாரம் விட்டுட்டு அதை அடுத்த வாரமா அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்குமானா நிச்சயமா கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்க பொறுமையாகவும் அமைதியாகவும் மைண்ட் செட்ல ரொம்ப பேலன்ஸ்டாகவும் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் நிச்சயமா எல்லோருக்கும் இனிமையான வாரமாக அமையும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் நமக்கு இவ்வளோ அழகான மெசேஜஸ் இந்த வாரம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேரி மெசேஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இந்த வாரம்
உங்க எல்லாருக்குமே ரொம்ப ப்ரீசியஸ் டைமா இருக்கும். அதாவது ஒவ்வொரு தருணத்தையும் நீங்க ரொம்ப முக்கியமானதா கருதி செயல்படுவீங்க, செயல்படணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நிமிஷத்தையும் ரொம்ப ரொம்ப பொன்னான நேரம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த பொன்னான நேரமா நெனச்சு பயன்படுத்துனீங்க அப்படின்னா, எப்பவுமே அவங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கூடவே இருக்கும். நீங்க நம்புங்க. எத அப்படின்னா, உங்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய திடீர்னு நடக்கக்கூடிய மாற்றங்கள் அதெல்லாமே இறைவனுடைய ஏஞ்சல்ஸோட மேஜிக் அப்படின்றத நம்புங்க. உங்களுக்கு மேஜிக்கல் பிளெஸிங்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ரொம்பவே பிளஸ்டான வாரமா நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பொருள் காணாம போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அந்த பொருள் இந்த வாரம் உங்க கண்ல படும். அது உங்களுக்கு கிடைக்கும். அத நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த பொருளா இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு பதில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இது நமக்கு திரும்ப கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இயற்கை கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ வாட்ச் பண்ணுங்க. நீங்க வெளியில போகும்போது பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு பறவை சத்தம் கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல விலங்குகள் வந்து எதிர்பட நிக்கிறதா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு இயற்கையான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, அது நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம், நேரம் நம்ம மேல ஒரு இலை உதிருது அப்படின்னா கூட அது நமக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சைன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து கவனிங்க. இதெல்லாம் கவனிச்சீங்க அப்படின்னா தான் அதை உங்களால உணர முடியும். ஸோ இது எதையுமே நம்ம கண்டுக்காம நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்மளால உணர முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் அதை கவனிக்க சொல்றாங்க ஃபேரி. ஸோ இதெல்லாம் நீங்க கவனிச்சு உங்களோட லைஃபை போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் இருக்கு. எங்கேயுமே போல. நீங்க ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கிறீங்க. ஃபேரி உங்களுக்கு ரொம்ப 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 அளப்பரிய பாதுகாப்பையும், கருணையும் உங்களுக்கு குடுத்துட்டே இருக்கிறாங்க. அப்படின்றது தான் இந்த வாரம் ஃபேரி நமக்கு சொல்லக்கூடிய அட்டகாசமான மெசேஜா நான் பார்க்குறேன். வாங்க ஏஞ்சல்ஸ் நமக்கு என்ன மெசேஜ் குடுக்குறாங்க அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் நம்ம குடுத்துருக்கிற மெசேஜ் பாருங்க. எவ்ளோ சூப்பர் மெசேஜ் குடுத்துருக்காங்கன்னு. ஏஞ்சல் குடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் மெசேஜ் பாருங்க. பிக் ஹாப்பி சேஞ்சஸ். உங்க லைஃப்ல ரொம்ப பெரிய சந்தோஷமான மாற்றங்கள் நடக்க போகுது. ஸோ அதுக்கான அடித்தளம் இந்த வாரம் உங்களுக்கு அமையுது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியா இருங்க. ஸோ ஹாப்பியா இருந்தா மட்டும்தான் ஹாப்பியா நம்மளால என்ன செய்ய முடியும்? அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால உங்க லைஃப்ல ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான மாற்றங்கள் நடக்க போகுதுன்றத முழுமையா நம்புங்க. நிச்சயமா அந்த சந்தோஷங்கள் ஒன்னொன்னா உங்க லைஃப்ல நடக்கிறத நீங்க பாப்பீங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரிய சந்தோஷமான விஷயமா நீங்க மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அது நிச்சயமா இந்த ஒரு வருடத்துல அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சொந்த வீடு கட்டணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கு. ஸோ ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அது நிச்சயமா இந்த ஒரு வருடத்துல அது நடக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அது உங்க லைஃப்ல நடக்கக்கூடிய ரொம்ப பெரிய சேஞ்சஸா, ஹாப்பியான சேஞ்சஸா அது இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நான் இது உதாரணத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இது மாதிரி உங்க லைஃப்ல ரொம்ப பெரிய சேஞ்சஸ் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ, அது நிச்சயமா இந்த 1 இயர்க்குள்ள நடக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காரணம் இந்த சிச்சுவேஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப 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 நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றது தான் அவங்க கொடுக்குற உத்தரவாதம். ஸோ அதை நீங்க நம்பணும். நீங்க நம்பினீங்கன்னா நிச்சயமா உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய சந்தோஷமான மாற்றம் இருக்குது. அது நடக்க போகுது. அதை அக்செப்ட் பண்ணுங்க. சந்தோஷமா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த வாரம் அதுக்கான எல்லா அடித்தளங்களும் அமையும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டே செயல்படுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஏஞ்சல் நம்ம கொடுத்துருக்கிற இந்த வாரத்துக்கான ஏஞ்சல் நம்பர் 4442. பாருங்க எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்கன்னு. சயின்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃபேரி எப்படி நமக்கு இயற்கையான நுட்பமான அறிகுறிகளை கவனிங்கன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ஏஞ்சலும் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா நமக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கைடன்ஸ் கிடைக்கும், மெசேஜஸ் கிடைக்கும். நமக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல வர்றாங்க அப்படின்றத நம்ம உணரலாம். நம்மளோட இன்ட்யூஷன் நமக்கு பலப்படும். நம்ம இன்ட்யூஷனை நாம உணரக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம அவேர்னஸோட இருக்கணும்ன்றத சில நேரம் நமக்கு அந்த இயற்கையான நுட்பமான அறிகுறிகள் மூலம் ஏஞ்சல்ஸ் நமக்கு உணர்த்தலாம். இந்த அறிகுறிகள் மூலமா நமக்கு வளமையும் கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த நம்பர்ஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம். ஸோ இந்த வாரம் ஃபுல்லும் இந்த நம்பரை பயன்படுத்துங்க. 4442 அப்படின்ற அழகான ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்துங்க. ஸோ இந்த வாரத்துக்கான வீக்லி டாரட் ரீடிங், ஃபேரி மெசேஜ் அண்ட் ஏஞ்சல் ரீடிங் வரைக்கும் நம்ம ரொம்பவே பார்த்துட்டோம். சூப்பர்பா அவங்களும் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நிச்சயமா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம மயூ டிவைன் லைட் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள். ஸோ வீடியோவை ஃபுல்லா பார்த்தவங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ. நன்றி, வணக்கம்.